என் புள்ளன்னே கையில் பொத்தி பொத்தி வளர்த்த தான் பையன் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னொருத்திக்கு வந்து நம்ம தாரவாத்து கொடுக்கும்போது எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லா பெண்களாலையும் புரிஞ்சுக்க முடியுங்க. என் பிள்ளைக்கு எனக்கு அப்புறம் தான் எல்லாருமே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் பிறந்ததுலேருந்து வளர்த்துருப்பாங்க. திடீர்னு இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து அவங்க இனிமேல் உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டம் இருக்க தாங்க செய்யும். பட் அதையும் தாண்டி இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன, நம்மளுடைய பிள்ளையோட சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வழிவிடுற நிறைய மாமியாரும் இருக்க தான் செய்கிறாங்க. நான் நிறைய பேரை சொல்லலை, கொஞ்சம் பேர் தான் அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி மாமியார்லாம் கிரேட்ங்க, அவங்க காலத்தொட்டு வணங்கலாம். பட் மேக்ஸிமம் மாமியார் எப்படி இருக்காங்க தெரியுமா, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் பிள்ளை என்ன வேணாலும் பேசியிருக்கலாம், என்ன வேணாலும் திட்டிருக்கலாம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முழுக்க காரணம் வந்து மருமகளாக தான் இருப்பாங்க. என் பிள்ளை இந்த மாதிரி பேசவே மாட்டானே, சண்டாளி வந்தா அவனை மயக்கி சொல்லி கொடுத்து இந்த மாதிரி பேசுறானே அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒப்பாரி வைக்க வேண்டியது. நல்லா இருக்கிற உடம்புக்கு தான் புள்ள வந்து மருமகளை எங்கேயாவது வெளியில் அழைச்சிட்டு போறான்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போதான் குளிர் ஜுரம் வரும், நெஞ்சு வலி வரும், கிருட்டுன்னு மயக்கமாக வருங்க. இவ தான் எங்கேயோ சமத்தியாக வாங்கியிருக்கா, அதை வந்து இங்கே சொல்லிட்டு இருக்கா அப்படின்ட்டுலாம் நினைக்காதீங்க. என் மாமியார்லாம் சொக்க தங்கங்க. இப்படிலாம் சின்னதாக இடையில காமெடி பண்ணுவான், பெருசாக எடுத்துக்காதீங்க. உங்கள் வீட்டில் எப்படி அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.